ஹாய் டு ஆல் மக்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த கோரா ஃபுட் கோர்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. நானும் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். போகவே முடியல. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் அதே மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்குது. இது ஜஸ்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் இருக்கும். சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கும் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. என்ன ஒரு ஸ்பெஷல்னா 24/7 வந்து ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ போனாலும் சாப்பாடு அவைலபிள் இருக்கும். சில்ட்ரன்ஸுக்கு பிளேக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ்க்கு ₹400 ப்ளஸ் இன்னொரு பேரண்ட் எக்ஸ்ட்ரா போனால் 150 ஏதோ போட்டிருந்தாங்க. அதனால் அது ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இங்கே இன்னொரு ஸ்பெஷலானு பார்த்தீங்கன்னா, அந்த பெட் தீம்டு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பெட்ஸ் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றப்பலாம் இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்றபடி சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட் ஸ்டால் தாங்க இருக்கும். இதில் நான் சுற்றி எதை சாப்பிட்லான்னு பார்க்கும்போது இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா பால் பண்ண ஒரு ஆ, பாதாம் பால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்புறம் மலாலேசி வாங்கலான்னு சொல்லிட்டு போய் இது பண்ணேன், மாட்டிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த கடையில் மட்டும் போய் எதுவும் சாப்பிட்றாதீங்க. டைமும் வேஸ்ட் ஆகும். ரொம்ப இதாக தான் நடத்துனாங்க. ஏன்னா நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. எனக்கே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கழிச்சு தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. டேஸ்ட் வந்து பிலோ ஆவரேஜாக தாங்க இருந்தது. இதில் எனக்கு என் பொண்ணுக்கு வேறு பயங்கர சண்டை. ₹132 ஏதோ போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட் பிடிக்கல. அந்த கடையும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தியேட்டர்லாம் இருந்துச்சுங்க. 12D தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில என்னென்னலாம் ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் போட்டிருந்தாங்க. இது குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதுக்கப்புறம் ரணதீரான்னு சொல்லி ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி பாப்பாக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி குடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தட்டு இட்லியும், கீ ரோஸ்ட்டும் வாங்கியிருந்தேன். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. பிரைஸும் வந்து வெளிய என்ன ரெஸ்டாரண்ட்ல பிரைஸோ, அந்த பிரைஸ் தான் கோட் பண்ணியிருந்தாங்க. சரி நம்மளுக்கு நான்வெஜ் ஐட்டம்ஸ் எதா இல்லையான்னு பார்க்கும்போது, தனியாவே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கபாப்ஸு, பார்பிக்யூ இந்த மாரி தான் இருக்கும். ஸோ நான் ஒரு மலாய் டிக்கா மட்டும் வாங்கியிருந்தேன். பிரைஸ் மட்டும் 249 கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சு. டேஸ்ட் ஓகேவா தான் இருந்தது. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வெறும் மலாய் கபாப் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஆ இந்த கோரா ஃபுட் கோர்ட்ட பொறுத்தவரைக்கும் எனக்கு டிஃபரெண்ட்டா எதுவுமே தெரியல. ஃபுட்ஸ் எல்லாமே வெளியில ரெகுலரா கிடைக்கிற ஃபுட்ஸ் தான். பட் 24/7 வந்து அவைலபிள்ல இருக்கும். கோரா ஃபுட் கோர்ட் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஒரு சில இடத்துல அதிகமா தெரியும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு ஒவ்வொரு ஸ்டால்லயும் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அது வந்து நம்ம போய் மாட்டிக்குவோம். அது ஒண்ணு தான் பிரச்சனையா இருக்கும். மத்தபடி சில்ட்ரன்ஸ கூட்டு போய் நீங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.